இந்த வீடியோவில் நாம கடலில் இருக்கிற மோசமான 2 கொலைகார மிருகங்களுக்கு நடுவில் போட்டி வைக்க போகிறோம். கில்லர் வேல், கிரேட் ஒயிட் ஷார்க். கிரேட் ஒயிட் ஷார்க் பற்றி நம்ம எல்லாருக்கும் நிறையவே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் கில்லர் வேல் பற்றி சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இந்த 2 மிருகங்களும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. ரெண்டுமே மோசமான உயிரினங்கள் தான். இதுங்களுக்கு நடுவில் A to Z கம்பேரிசன் வச்சு போட்டி வச்சு யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃபேவரட் கடைசியில் ஜெயிக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சைஸ், அளவு. கடலில் இருக்கிறதுனால இந்த 2 மிருகங்களும் சைஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. கிரேட் ஒயிட் ஷார்க் ஆனது கிட்டத்தட்ட 6.1 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. கிட்டத்தட்ட 20 அடி. மனிதர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். சைஸை நினச்சி பாருங்கள், பயங்கரமான சைஸு. இப்போ அப்படியே கில்லர் வேல்ஸ்ட்டை வரலாம். ஒரு கில்லர் வேலானது கிட்டத்தட்ட 8 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 26 அடி. இதுலேயே நம்மளுக்கு நல்லா தெரியுது கிரேட் ஒயிட் ஷார்க்கோட கில்லர் வேல் வந்து சைஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சைஸ் அப்படிங்கிறது பெருசு அப்படின்னாலே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ சைஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கில்லர் வேல்ஸ் தான் வின் பண்ணுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் எடுக்குது. வெயிட், உடல் எடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட் ஒயிட் ஷார்க் ஆனது கிட்டத்தட்ட 2200 கிலோ வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 டன். 2000 கிலோவில் ஒரு பிராணி வேட்டையாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே போர்க்களமாக மாறிடும். இப்போ அப்படியே கில்லர் வேல்கிட்ட வரலாம். சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு கில்லர் வேலானது 5000 கிலோ வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 டன். இந்த விஷயத்தில் கிரேட் ஒயிட் ஷார்க்கோட கில்லர் வேல்ஸ் 2 மடங்கு பெருசாக இருக்குது. அப்போ வெயிட் அப்படிங்கிற விஷயத்தில் கில்லர் வேல்ஸ் தான் மறுபடியும் வெற்றி பெறுது. இப்போ ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். வேகம், என்னதான் இந்த 2 மிருகங்களும் செம்ம பெருசாக இருந்தாலும் வேகத்திலையும் இதுங்களை அடிச்சிக்க முடியாது. கிரேட் ஒயிட் ஷார்க் ஆனது கிட்டத்தட்ட மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இது வேகம் இல்லை. இப்போ அப்படியே கில்லர் வேல்ஸ்ட்டை வரலாம். கில்லர் வேல்ஸ் என்ன தான் சைஸில் பெருசாக இருந்தாலும் கிட்டத்தட்ட மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துது. அதுலேயும் இந்த வேகத்தில் அதால் டைவ் அடிக்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேட் ஒயிட் ஷார்க்கோட 2 மடங்கு அதிக வேகத்தில் நீந்தக்கூடியதாக இருக்குது. ஸோ சேஸ் பண்ணி துரத்துறதுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கில்லர் வேல்ஸ் தான் ஜெயிக்கும். இப்போ ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். பற்கள், இந்த 2 மிருகங்களுக்கும் பற்கள் அப்படிங்கிறது ஒரு வெறித்தனமான ஒரு ஆயுதம். இப்போ இதுங்கள்ட்ட எத்தனை பற்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுறா கிட்ட ரேசர் ஷார்ப் பற்கள் இருக்கு, பிளேடு போன்ற பற்கள். அதிலும் பற்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 300. நினச்சி பாருங்க, 300 ரேசர் ஷார்ப் பற்கள் கண்டிப்பாக உணவை பீஸாக கிழிச்சிடும். இப்போ அப்படியே கில்லர் வேல்கிட்ட கம்பேர் பண்ணலாம். கில்லர் வேல் பற்களில் டம்மி ஆயிடுச்சு. ஒரு கில்லர் வேல்கிட்ட பார்த்தீங்கன்னா 40லேருந்து 56 பற்கள் மட்டும்தான் இருக்கும். இது என்னதான் ஷார்ப்பாக இருந்தாலுமே கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனாலும் சுறா கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 300 பற்களை வச்சுக்கிட்டு சுறா மீன்கள் தான் இந்த பற்கள் அப்படிங்கிற கான்செப்டில் வெற்றி பெறுது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட முதல் பாயிண்ட்டையும் இப்போ தான் சுறா மீன்கள் எடுத்திருக்கு. பைட் ஃபோர்ஸ், பைட் ஃபோர்ஸை நம்ம PSI அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ண போகிறோம். சுறா மீன்களானது கிட்டத்தட்ட 4000 PSI கொண்ட பைட் ஃபோர்ஸ் வச்சுருக்கு. இந்த பைட் ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு ஆமையோட ஓட்டை கூட உடைக்க முடியும். இப்போ அப்படியே கில்லர் வேல்ஸ்ட்டை வரலாம். என்னதான் சுறா மீன்கள்ட்ட அதிக பற்கள் இருந்தாலும் ஸ்ட்ராங்கான பற்களை பார்த்தீங்கன்னா கில்லர் வேல்ஸ் தான் வச்சிருக்கு. ஸ்ட்ராங்கான பற்கள் அப்படின்னா பைட் ஃபோர்ஸும் அதிகம். கிட்டத்தட்ட 19000. இது சுறா மீன்களோட பல மடங்கு அதிகம். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மெஷர் பண்ண முடியல, இதையும் தாண்டி கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு சுறா மீன் கில்லர் வேலோட வாயில் மாட்டுச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக கப்பை தூக்கி கில்லர் வேல்ஸ்டே கொடுத்துடலாம். இப்போ ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். சென்சஸ், புலன்கள். இந்த 2 மிருகங்களுக்கும் நிறைய புலன்கள் இருக்குது. எல்லாமே செமையாகவும் ஒர்க் ஆகுது. முதல்ல இதில் சுறா மீன்களை பார்க்கலாம். சுறா மீன்களுக்கு நிறைய சென்சஸ் இருக்குது. சுறா மீன்களால் கிளியராக பார்க்க முடியும். அதே போல் அதுக்கு சூப்பராக காதும் கேட்கும். சுறா மீன்களுக்கு அதிக அளவில் சென்சிட்டிவான தொடு திறன் உண்டு. அதிலும் இது மூக்கில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சென்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களிலிருந்தும் மின்காந்த அலைகள் வெளிவரும். இதை வச்சு சுறாக்களால் உணர முடியும். இது எல்லாத்தோட டாப்பில் இன்னொரு சக்தி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோப்ப சக்தி. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சுறாமினால கடல் தண்ணியில் ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தா கூட அதை வந்து ஸ்மெல் பண்ண முடியும். அதுவும் பல மைல் தூரத்துலேருந்து. வெட்டுக்காயங்களோட தண்ணிக்குள்ளே இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சுறாக்கள் சுற்றிடும். இந்த அளவுக்கு சுறாக்களுக்கு நிறைய சென்சஸ் இருக்குது. இப்போ அப்படியே கில்லர் வேல்ஸ்ட்டை வரலாம். கில்லர் வேல்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படிங்கிறது கண் பார்வை தான். சுறாமீன்களோட நல்லாவே கண்ணு தெரியும். அதே போல் காதும் இதுங்களுக்கு நல்லா கேட்கும். இதுக்கு டச் சென்சிட்டிவும் இருக்குது. இதெல்லாமே சுறாக்கள்கிட்ட இருக்கிறது தான். இதுக்கிட்ட வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ லொக்கேஷன். வவ்வால்கள் எப்படி வந்து உணவை கண்டுபிடிக்குமோ அதே போல் எக்கோ லொக்கேஷனை பயன்படுத்தி இது கண்டுபிடிக்குது. ஆனால் இந்த எக்கோ லொக்கேஷனோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், பட் நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த எக்கோ லொக்கேஷனை நம்பி தான் கில்லர் வேல்ஸ் இருக்குது. ஆனால் கில்லர் வேல்ஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மோப்ப சக்தி சுத்தமாக கிடையாது.
முகந்து பார்க்குற எந்த ஒரு உறுப்புமே இதுகிட்ட இல்லை. ஸோ அதில் இது 0 தான். இந்த விஷயத்தில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரேட் ஒயிட் ஷார்க் தான் வின் பண்ணுது. அதுக்கு நிறைய சென்சஸ் இருக்குது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வச்சு கம்பேர் பண்ணலாம். இந்த 2 மிருகங்களில் எது அதிக அளவில் மனிதர்களை கொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் அதிக அளவில் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறா மீன்கள் தான். நிறைய படங்கள்லையும் பார்த்துருக்கோம். சுறா மீனானது வருடத்துக்கு கிட்டத்தட்ட 80 பேரை வந்து தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதல்கள் அதிகமாக நடத்துறது பார்த்தீங்கன்னா 3 வகையான சுறா மீன்கள். அதில் ஒன்று தான் கிரேட் ஒயிட் ஷார்க். ஆமாங்க, கிரேட் ஒயிட் ஷார்க் மனிதர்களை கண்ணாப்பனான்னு தாக்கும். இப்போ அப்படியே நம்ம கில்லர் வேல்ஸ்ட்ட வரலாம். இது வரைக்கும் கில்லர் வேல்ஸால் மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில கட்டுக்கதைகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. ஆமாங்க, இவ்வளோ பெரிய பிராணி, இவ்வளோ ஸ்ட்ராங்கான பிராணி இது வரைக்கும் மனிதர்களை அட்டாக் பண்ணதே கிடையாது. அதே போல் மனிதர்கள் இந்த கில்லர் வேல்ஸ் பக்கத்தில் நீந்தியும் போயிருக்காங்க. அதை ஒரு அவங்க கேம் போல் பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த கில்லர் வேல்ஸ் மனிதர்களை தாக்கலை. என்னடா இது, இந்த கில்லர் வேல்ஸ் எதுக்காக மனிதர்களை தாக்கவே மாட்டேங்குது? இதுக்கான பதில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கில்லர் வேல்ஸ் பற்றிய சுவாரஸ்யமான 10 விஷயங்களை சொல்லியிருக்கோம். அங்கே அந்த பதில் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ ரிசல்ட்டுக்கு வரலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுறாமீன்கள் தான் அதிக அளவில் மனிதர்களை கொல்லுது. அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டில் சுறாமீன்கள் வெற்றி பெறுது. ஆயுட்காலம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 மீன் வகைகளுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சுறா மீனானது கிட்டத்தட்ட 70 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதாக இருக்குது. அதுவும் இந்த 70 வருடங்களும் இது ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும். இப்போ அப்படியே நம்ம கில்லர் வேல்ஸ்ட்ட வரலாம். கில்லர் வேல்ஸ் ஆனது கிட்டத்தட்ட 80 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. ஆனால் கில்லர் வேல்ஸில் தாய்ட்டேருந்து பிரிஞ்ச குட்டிகள் சீக்கிரமே இறந்து போயிடுதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதிக வருடங்கள் உயிர் வாழ்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லர் வேல்ஸ் தான். ஸோ இதில் வந்து கில்லர் வேல்ஸ் தான் ஒரு பாயிண்ட் எடுக்குது. ஓகே, இப்போ ஃபைனல் ஸ்கோர் பார்க்கலாம். ஸ்கோர்லேயே நம்மளுக்கு கிளியராக தெரியும். கிரேட் ஒயிட் ஷார்க் பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. ஆனால் இந்த கில்லர் வேல்களோ கிட்டத்தட்ட 5 மதிப்பெண்கள் பெற்று இந்த போட்டியில் கெத்தா வெற்றி பெறுது. கிரேட் ஒயிட் ஷார்க்குக்கும் கில்லர் வேல்ஸுக்கும் போட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் ஜெயிக்கிறது என்னமோ கில்லர் வேல்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம்.